வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2023 பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆக போகுது. இப்போ எங்கள் டீம் வந்து ஒரு 20 ஸ்டாக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு லாங் டேர்முக்காக. அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க மேபி ரொம்ப வருஷம் கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு 1 இயர் 2 இயர் கூட பெரிய லாங் டேர்ம். அதுவே பெரிய லாங் டேர்ம் தான் சில பேருக்கு, சின்ன ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இல்லை நான் ரொம்ப லாங் டேர்ம் ஒரு 10 வருஷத்துக்கு வரைக்கும் வைக்க போகிறேன், என் குழந்தைகளுக்காக சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க என்ன ஸ்டாக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை நான் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இது எங்களோட ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகே, லாங் டேர்மில் 2023 கிட்டத்தட்ட டபுள் ட்ரிபிள் அமௌண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக். இதில் உங்களுக்கு எந்த ஸ்டாக் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணி 20மே பெஸ்ட்டு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 20 ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 தான். இதில் பார்த்தோம்னா இதில் நீங்கள் முக்கால்வாசி ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக் தான். பட் ஏன் நாங்கள் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் கரெக்ட் டைம் ஃபார் பையிங். அதுதான், இந்த ஸ்டாக்கில் நீங்கள் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணால் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம். ஏன்னா எப்பயுமே இது ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஸ்டாக் தான் இது எல்லாமே. ஓகேவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது. ஆனால் இதில் இப்போ பையிங் பொசிஷனில் இருக்கிற ஸ்டாக்காக தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுக்கே தெரியுமே சார், லாங் டைம் இன்வெஸ்டர் அப்படிங்கும் போதும், இல்லை நான் ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்ஸில் ரிட்டர்ன் எடுக்க போகிறேங்கிறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் வாங்க பார்த்தீங்கன்னா தான், அதோட லோவில் இருக்கும் போது வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பையிங் டைமில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த 20 ஸ்டாக்குமே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதை நான் சிம்பிளாக ஒரு ரேண்டமாகலாம் பிக் பண்ணலை, பல அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் எல்லாமே தெரியும். இதில் நான் வேணால் ஒரு 5 இதை எந்த அனாலிசிஸில் நாங்கள் எடுத்தோம் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். ரொம்ப இன்டெப்த்தாக சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். வாங்க இதுக்குள்ள போகலாம். இப்போ முதல்ல பார்த்தோம்னா இது விப்ரோவோட ஸ்டாக் தான் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022 ரைட். அப்போ இதோட ஸ்டாக்கோட ரேட் 2022 ஆரம்பிக்கும் போது அந்த டைமில் இதோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 டு அந்த ரேஞ்சில் இருந்த ஸ்டாக் தான். நிறைய ஸ்பிளிட் ரேட்டில் நடந்துச்சு. பட் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் தான் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. 2023 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஓகே சார், அது டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அதையே நாங்கள் பை பண்ணணும் அப்படிங்கன்னா, இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறதுனால இப்போ அதோட பையிங் பொசிஷனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்கோட முக்கியமான விஷயமே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பயங்கரமான ஒரு சப்போர்ட்டில் தான் இப்போ இந்த ஸ்டாக் இருக்குது. பல தடவை இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இதை உடச்சி கீழே போகுமா, இதுக்கும் கீழே போணுச்சுன்னா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற பல டவுட் பல பேருக்கு இருக்கும். பட் ஸ்டாக் மார்க்கெட்னால ரிஸ்க்கு தானே. பட் நாங்கள் பார்த்த அனலைசிஸ் வரைக்கும் ஐடியோட பூமை பொறுத்தும், பிகாஸ் ஐடியில் நீங்கள் ரிசெஷன்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு ரிசெஷன்லாம். ஸோ இனிமேல் ஐடியில் ரிசெஷனுங்களுக்கோ டவுன் ட்ரெண்டுக்கோ ரொம்ப சான்ஸ் கம்மி, கிட்டத்தட்ட 90% கம்மி. ஸோ இனிமேல் ஐடி பூம் ஒரு 3-4 வருஷத்துக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அந்த அடிப்படையிலையும் அதோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அடிப்படையிலையும் தான் வச்சு சொல்கிறோம். இப்போ ஸ்டாக் கிட்டத்தட்ட 370 375 அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்னும் குறைஞ்சா ஒரு 360 வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் எங்களோட அனாலிசிஸ் படியும், எங்களோட அரசு அதோட இண்டிகேட்டர்ஸ் படியும் இது கண்டிப்பாக இன்னொரு 1 இயரில் பழைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே பழைய ஹையாக அச்சீவ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஸ் எ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு விப்ரோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. விப்ரோ பற்றி நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க. ஸோ ஏதோ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லோவில் ஒரு நல்ல ட்ரஸ்டட் கம்பெனி ஒரு லோவில் இருக்கும் போது வாங்குறது ஒரு கிரேட் ஐடியா அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரி சார், டவுன் ட்ரெண்டில் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு 300 வரைக்கும் கூட நீங்கள் ரிஸ்க் வைக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எங்கள் டீம் அனாலிசிஸ் பொறுத்து. ஆஸ் எ லாங் டைம் இன்வெஸ்டர் ரைட், யூ கேன் வெயிட் இட். அதுதான் ஒரு லாங் டைம் இன்வெஸ்டருக்கு முக்கியமான விஷயம். ஸோ விப்ரோ அதில் 20 ஒன்று முக்கியமான கம்பெனி. அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ். நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸையும் கிட்டத்தட்ட 2021 பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் ஹையை தொடுறது, ஹையிலேருந்து டவுனுக்கு வருது, ஹையை தொடுறது, டவுன் வருது. இது ப்ராசஸ். இதை பெர்ஃபெக்டாக பஜாஜ் ஃபினான்ஸ்
ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு மந்த் டு மந்த். ஸோ இதுலேயுமே ஒரு நல்ல பையிங் பொசிஷனுக்கு வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்திருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் இதையுமே ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 2 இயர்ஸ்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்லது. லாங் டேர்முக்குன்னா தாராளமாக நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸை நம்பலாம். பட் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் நல்ல ட்ரஸ்ட் ஒர்த்து கம்பெனி, பையிங் பொசிஷனில் இருக்கிற கம்பெனி. அதனால் பஜாஜ் ஃபைனான்ஸையும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஐசிஐசிஐ பேங்க் ரைட். நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரியும் பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபினான்ஸ் ஓரியன்ட் கம்பெனி வந்து இதில் நிறையா வருது. ஏன்னா ஆஸ் மார்க்கெட் ப்ரெடிக்டர் நிறைய பேர் இனிமேல் பேங்க்கோட பூமை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து பேங்க் பூம் ஆகும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் வந்து பேங்க்ஸ் நிறையா வருது இதுக்குள்ளே. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கும் நான் உங்களுக்கு தெரியும் நல்ல ட்ரஸ்ட் ஒர்த்தி கம்பெனி தான். ஸோ அதுவுமே ஒரு நல்ல பையிங் பொசிஷனில் தான் இருக்குது ஒரு லாங் டேர்ம். இப்போ இதை வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 1 இயர் வெயிட் பண்ண போகிறோம் சார், 1 இயர்லேயே ப்ராஃபிட் எடுக்க போகிறவங்களுக்கு இது அவ்வளோ ப்ரெசன்டேஜ் இல்லை. பட் ஒரு 10 இயர்ஸ் வெயிட் பண்ண 10 இயர் அந்தளவுக்கு லாங் டேர்ம் போடுறோம், 5 இயர்ஸ் லாங் டேர்ம் போடுறவங்களாம் கண்ணை மூடிட்டு ஐசிஐசிஐ பேங்க் வாங்கலாம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட எனக்கு என்னோட ப்ரொடக்ஷன் படி இன்னும் ஒரு 5 வருஷத்துலலாம் ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ட்ரிபிள் மடங்கு ப்ரைஸ் ஹையாக போகிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000 ருபீஸ்க்கு ஒரு ஷேர் போகிறதுக்கான வாய்ப்பும் இதில் அதிகம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க். கரிசம் பற்றி அவங்க எல்லாருக்குமே நிறையா தெரிஞ்சிருக்கும். ஓகே, கரிசம் பற்றி அவ்வளோவா இன்டெப்த்தாக சொல்லணும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அப் ட்ரெண்ட்லேயே இருக்கிறது தான். இப்போ ரீசெண்டாக வந்த ரிசெஷன்னாலையும் சில விஷயங்கள்னால மட்டும் தான் லைட்டாக டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கரிசம் பற்றி தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பையிங் பொசிஷனில் இருக்கிறதுனால சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் உங்கள் அனலைசிஸ் படி பாருங்கள். உங்கள் அனலைசிஸ்க்கு ஓகேவாக இருந்தால் பை பண்ணுங்கள். டன்லாலாம் நீங்கள் நிறைய பேர் இந்த கம்பெனி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. தட் இஸ் வை நான் இந்த கம்பெனியை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், டன்லா. ஓகே, இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். பட் டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன். இதை வந்து பார்த்திங்கனாலும் 2022 இதோட ப்ரைஸ் வந்து 2100 ரூபா. ஓகே, நவ் வெறும் 608 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட பயங்கர ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்த கம்பெனி தான். பட் இது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆக போகுது. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு சப்போர்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராக வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுலேயும் கண்டிப்பாக ட்ரிபிள் த அமௌண்ட் எடுக்கலாம். ஒரு 5 இயர்ஸ்லேயே ஒரு 2 இயர் ஒரு 3 இயர்ஸ்லேயே கூட அது போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா இந்த கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ் பாருங்கள் நீங்கள். ஓகே, ரீசன்ட் ரிப்போர்ட்டும் அதோட க்ரோத்தையும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த வருஷம் இது வந்து நல்ல பூம் ஆகிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. பட் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஆஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆஸ் அ லாங் டைம் இன்வெஸ்டராக தேவை இல்லை. இன்கேஸ் பயப்படுறீங்க அப்படின்னா ஒரு 50 ருபீஸ், அதாவது 550, 560, 540 அந்த ரேஞ்ச் வரைக்கும் யூ கேன் வெயிட். அதுக்கு மேலே டவுனாக போகுதுன்னு யூ கேன் இங்கே விற்றுட்டு வெளியே வரலாம். பட் இது பூம் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய பூமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கம்பெனியை நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கம்பெனியை ட்ரஸ்ட் வாங்குறது நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. இந்த மாதிரி பல ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு தான் நாங்கள் இந்த 20 கம்பெனியை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்க வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச அனலைசிஸும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் என்ன கேட்டிங்கன்னா 2023க்கு பெஸ்ட் பையிங் பொசிஷனில் இருக்க 20 கம்பெனினா இதை தான் சொல்லுவேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.